வணக்கம். வெல்கம் டூ மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து இந்த ஒரு டார்க் பர்பிள் ஐ லுக் தான் நான் வந்து கிரியேட் பண்ணி காட்ட போறேன். இது ஆக்சுவலி இந்த லுக் எதுல இருந்துச்சுன்னா, இதுக்கு முந்தின போட்ட ஹால் வீடியோல போட்டிருந்தேன். 2, 3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இந்த மாரி இந்த லுக் ரீகிரியேட் பண்ணி குடுங்க அப்டின்ட்டு. ஸோ, அதனால இது உடனே போஸ்ட் பண்றேன் நான் உங்களுக்காக. ஸோ, இந்த லுக்க நான் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோ பார்க்க கன்டின்யூ பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாரி கன்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா, என்னோட சேனல் செக் அவுட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. ஸோ, வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் ஒரு க்ளீன் ஃபேஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து இந்த நெயில் பாலிஷ் வந்து நான் புதுசாக வச்சேன். இந்த நெயில் பாலிஷோட ஷேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் ஷர்பத் நைக்காலேருந்து. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவும் இந்த கலர் பிடிச்சிருந்ததுன்னா அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபேஸ் மிஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ப்ளம்மோட க்ரீன் டீ வேரியண்ட். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இப்போலாம் ரீசெண்டாக இதை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து மாய்ஸ்சரைசிங்க்கு நான் ஃபேஸ் ஷாப்லேருந்து ரைஸ் செரமைட் மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த லுக்குக்கு எனக்கு வந்து அந்த டூவி ஃபினிஷ் ஆயிலி லுக் மாதிரி எனக்கு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆசை. அதனால் வந்து இந்த ஹெவி டியூட்டி மாய்ஸ்சரைசிங் லோஷன் போட்டேன். ப்ரைமருக்கு லாக்மே அப்சல்யூட்லேருந்து பிளர் பெர்ஃபெக்ட் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணேன். இது அந்த க்ரீம் பேஸ்ட் பிங்க் கலராக இருக்கும் இல்லையா, அந்த ப்ரைமர். இது வந்து நான் அன்றைக்கி என்ன பண்ணிட்டேன்னா தெரியாமல் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்குலாம் தேவைப்படாது. கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்ணா போதும். நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணேன்னா, அந்த ஸ்மைல் லைன் இருக்கு எனக்கு. அங்கலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணேன். ஸோ, அதனால எப்படி ஆயிடுச்சுன்னா, இதில லைட்டா அந்த ஒயிட் டிண்ட் இருக்கு இல்லையா, அதனால அப்படியே பேய் மாரி ஆயிடுச்சு. ஆனா பிரச்சனை இல்ல. நம்ம மேல ஃபவுண்டேஷன் போடுறதுனால இது தெரியாது. அடுத்து வந்து கலர் கரெக்டிங்க்கு நான் எல்ஏ கேர்ளோட ஆரஞ்ச் கன்சீலர் தான் யூஸ் பண்றேன். இப்ப இதுதான் எனக்கு கரண்ட் ஃபேவரட்டா இருக்கு. இத வந்து இப்ப எனக்கு எங்கெங்கலாம் பிக்மென்டேஷன், அந்த ஆக்னி ஸ்கார்ஸ்லாம் இருக்கோ, அங்க மட்டும் நான் லைட்டா அப்ளை பண்ணிட்டு, என்னோட வெட் ஸ்பஞ்ச் வச்சு நான் அத அப்படியே பிளெண்ட் பண்ணிடுறேன் அத. அடுத்து கன்சீலிங் அண்ட் ஹைலைட்டிங்க்கு Maybellineஓட ஃபிட் மீ கன்சீலர் தான் யூஸ் பண்றேன். இதுல என்னென்ன ஷேட்னா 50 அண்ட் 40, அதாவது கெஃபே அண்ட் கேரமல் ஷேட் யூஸ் பண்றேன். இதுல இந்த 50 கெஃபே ஷேட் எடுத்து இந்த ஆரஞ்ச் கன்சீலருக்கு மேல நான் லைட்டா அப்ளை பண்றேன். ஸோ தட் அந்த ஆரஞ்ச் கலர் வந்து கொஞ்சம் மியூட்டடா தெரியும் அதுக்காக. அது மட்டும் இல்லாம இந்த ஷேட் வந்து ஆல்மோஸ்ட் என்னோட ஸ்கின் டோனுக்கு மேட்சிங்கா இருக்கும். அதனால தான் நான் கன்சீலிங்க்கு யூஸ் பண்றேன். இத அகைன் என்னோட ஸ்பஞ்ச் வச்சு எடுத்து ஃபுல்லா நான் பிளெண்ட் பண்ணிடுறேன். அடுத்து இது எல்லாமே செட் பண்ணுறதுக்கு Maybelline ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் 330 இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் ஷேட். இதை வந்து ஒரு பெரிய ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து லைட்டாக செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு எல்ஏ கலர்ஸோட செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து என்னோடய ஃபேஸில் நான் நல்லா ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம ஆரஞ்ச் கரெக்டர் கன்சீலர்லாம் போட்டுக்கோலாம். அதை அப்படியே ஒரே லேயராக மெல்ட் பண்ணி ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு மேலே ஒர்க் பண்ணுறதுக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக அழியாது. கொஞ்சம் லாங் வேரிங் மாதிரி இருக்கும். ஃபவுண்டேஷனுக்கு சுகரோட ஸ்டிக் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் எக்ஸ்பிரஸோ 65 இருக்கிறதுல இதான் டார்க்கஸ்ட் ஷேட். இது வந்து என்னோட ஃபேவரட் ஃபவுண்டேஷன். இப்போ டெய்லி ஆஃபீஸ்லாம் போகிறேன்னா நான் இதுதான் லைட்டாக டச்சப் பண்ணி போவேன். ஃபுல் கவரேஜ் அண்ட் உங்களுக்கு வந்து இது க்ரீம் ப்ராடக்ட்னால கொஞ்சம் ஆயிலி ஆகும். பட் ஆனால் நீங்கள் அழகாக செட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது ஸ்டிக் ஃபவுண்டேஷன்றனால ப்ராடக்ட் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிக் வச்சு நான் என் ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து என்னோட ஃபேஸ் மிஸ்ட் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே கூட யூஸ் பண்ணலாம். லைட்டாக ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நான் பிளெண்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் ப்ராடக்ட்டும் மூவ் ஆகும். இல்லைனா அப்படியே ஃபேஸில் நம்ம எங்கே டாட் வச்சோமோ அங்கேயே இருக்கும். அதனால் அடுத்து இதை நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கவரேஜ் வந்து இது அப்படியே ஃபுல் கவரேஜ். பட் ஆனால் என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா கேக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இதுக்கு பிஃபோர் ஸ்டெப்லாம் நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் லேயர்லாம் தின் பண்ணேன். இந்த ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் பிளெண்டிங்க்கு கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா லைட்டாக நீங்கள் எங்கேயாவது ஸ்பாட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு பேட்சாக தெரியும். அதனால தான். அடுத்து Maybelline கன்சீலரில் கேரமல் ஷேட் வச்சுருந்தேன் இல்லையா ஹைலைட்டிங்க்கு, அதை தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய கண்ணு கீழே, மூக்குக்கு நடுவில், என்னோடய லிப்ஸுக்கு மேலே, சின்னில் அண்ட் என்னோடய ஃபோர்ஹெட், ஐப்ரோஸையும் நான் லைட்டாக டிஃபைன் பண்ணிக்கிறேன். அடுத்து அதே பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் பொறுமையாக வந்து நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த
ஹைலைட்டிங் ஷேட் இருக்கு இல்லையா? இத வந்து ஃபேஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணாம, எங்க நம்ம அப்ளை பண்ணோமோ அங்க மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பேக்கிங்க்கு சுகரோட லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் அமெரிக்கானோ. இதுதான் இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் ஷேட். இத வந்து என்னோட ஸ்பஞ்ச்லயே நான் எடுத்து என்னோட கண்ணு கீழ, மூக்குல, என்னோட ஃபோர்ஹெட்ல எங்கெல்லாம் எனக்கு வந்து சீக்கிரமா ஆயில் ஆகும், சீக்கிரமா க்ரீஸ் ஆகுமோ, அங்கெல்லாம் நான் நல்லா பேக் பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு ஸ்மைல் லைன்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா? அங்கேயும் நான் வந்து என்னோட ஸ்பஞ்ச் வச்சு நான் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம ஐப்ரோஸ்க்கு போலாம். இன்னைக்கு மியூசிக் ஃப்ளாரோட ஐப்ரோ ஜெல் தான் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் ப்ரவுன். இன்னைக்கு நான் யோசிச்ச லுக்குக்கு ஐப்ரோஸ் கொஞ்சம் போல்டா, திக்கா இருந்தா நல்லாருக்கும்னு தோணுச்சு. அதனால என்னைக்குமே பண்ணாத வேலைய இன்னைக்கு பண்ணேன். என்னோட ஐப்ரோஸயே நான் டிஃபைன் பண்ணி ஃபில் பண்ணாம, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பெருசா வரைஞ்சேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இல்லன்னா கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கான்னு சொல்லுங்க. ஏன்னா நான் இதுவரைக்கும் இந்த மாரி வேலைய பண்ணது கிடையாது. அதனால தான் சொல்லுங்க. அடுத்து இந்த ப்ராடக்ட் தான் இந்த லுக்குக்கு ரொம்ப மெயினான ப்ராடக்ட். இது வந்து சுகர்ல இருந்து கோல் பென்சில். ஸ்ட்ரோக் ஆஃப் ஜீனியஸ் ஹெவி டியூட்டி கோல் பென்சில். இதோட ஷேட் வந்து பர்பிள் ரெயின். இத வந்து என்ன பண்றேன்னா, என்னோட ஐலிட்ஸ் ஃபுல்லா நான் வந்து நல்லா பேக் பண்ணி ஃபுல்லா ட்ரா பண்ணிடுறேன். ஒரு எங்கேயுமே கேப் தெரியாம, பேட்சியா இல்லாம. இது செம்ம ஸ்மூத்தா கிளைட் ஆகுது. இது வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து எனக்கு முந்தி ஃப்ரீயா வந்தது. இந்த கலர் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். இந்த கம்மல் பார்த்தோனே, இந்த பென்சில் தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. அடுத்து எல்ஏ கேர்ல்ல இருந்து ஹெச்டி பிரஸ் பவுடர் தான் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் செஸ்ட்நட். இத வந்து ஒரு ஃப்ளஃபி பிரஷ் வச்சு என்னோட க்ரீஸ்ல வந்து நான் இத நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேடையும் அந்த நம்ம பென்சில் அப்ளை பண்ணோம் இல்லையா? அதையும் நான் வந்து லைட்டா அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கிட்டே ஸ்மோக் பண்றேன். இது வந்து இந்த பென்சில் யூஸ் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் பிளெண்ட் பண்றதுக்கு டைம் இருந்தது. அது சீக்கிரமா ட்ரை ஆகல. அடுத்து நைக்காவோட ஜஸ்ட் விங்க் இட் பேலட்லேருந்து ஸ்வீட் சண்டே ஐ ஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் இந்த பிரைட் ஸ்பார்க்லி ஷேட் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதை வந்து என்னோட ஃபிங்கர் டிப்ஸில் எடுத்து ஐலிட் சென்டரில் மட்டும் நான் நல்லா பேக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதோட ஐ ஷேடோ லிட்ஸில் வந்து முடிஞ்சது ஒர்க்கு. திருப்பி அதே கோல் பென்சில் எடுத்துகிட்டு என்னோட லேஷ் லைன் கீழே வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்மோக் பண்ணுற மாதிரி நம்ம காஜல் எப்படி அப்ளை பண்ணுவோமோ அந்த மாதிரி திக்கா. அகைன் அதே ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து அந்த கோல் பென்சிலை அப்ளை பண்ணோம் இல்லையா? அதை வந்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா அது அப்படியே ஒரு லைன் மட்டும் ஹார்ஷாக தெரியும் அதுக்காக. அடுத்து ஃபேஸஸ்லேருந்து மேக்னடைஸ் காஜல் யூஸ் பண்ணுறேன். இந்த காஜலை வந்து என்னோட வாட்டர் லைன்லேயும் டைட் லைன்லேயும் நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு போல்டான ஸ்மோக்கி ஐ லுக்குன்றனால எங்கேயுமே உங்களுக்கு ஃப்ளஷ் கலர் தெரியக்கூடாது. ஃபுல்லாக டார்க்காக தான் இருக்கணும். அடுத்து Maybelline இருந்து ஹைப்பர் குளாசி ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து லைட்டாக அந்த ஷைனியாக இருக்கும். மேட் எஃபெக்ட் இருக்காது இதில். இன்னைக்கு ஐலைனர் பார்த்தீங்கன்னா எப்படி வைக்கிறேன்னா, லைட்டாக விங் போடுறேன் நான். ஸோ தட் அந்த ஐ லுக் இன்னும் எக்ஸென்சுவேட் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி தான், ரொம்ப ஓவர் போடலாம் போல. அடுத்து லேஷஸை வந்து நான் கேர்ள் பண்ணிக்கிறேன். அப்படியே நைக்காவோட லேஷஸும் ஒட்டிட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்ட்ரெயிட்டாக மஸ்காரா போயாச்சு. இது நிக்காக்கேலேருந்து கேர்ள் அண்ட் வால்யூம் மஸ்காரா. இதை வந்து லேஷ் ஒட்டிட்டு நான் மேலே மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணுறேன். கீழே லோவர் லேஷ் லைனில் நான் நிறைய கோட் அப்ளை பண்ணுறேன். அடுத்து அகைன் நைக்கா பேலட்லேருந்து அந்த ஷிம்மரி ஷேட் எடுத்து அந்த ஸ்பஞ்ச் அப்ளிகேட்டர் இருக்கு இல்லையா? அதை வச்சு என்னோட இன்னர் கார்னர்ஸில் மட்டும் அந்த ஷிம்மரி ஷேடை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் அது வந்து ஐஸ்க்கு ஹைலைட் போட்ட மாதிரி. அகைன் என்னோட Maybelline Fit Meயோட கேரமல் கன்சீலர் எடுத்து என்னோட ஐப்ரோஸை இன்னும் நான் டிஃபைன் பண்ணி ஹைலைட் பண்ணுறேன். ஸோ தட் ஐப்ரோஸ் தனியாக தெரியும், ஐ லுக் தனியாக தெரியும். அதனால் இது வந்து நீங்கள் ஃபோட்டோ, ஃபங்க்ஷன் அந்த மாதிரி பர்பஸ்க்கு மட்டும் பண்ணுங்கள். இல்லைனா நேர்லனா அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அடுத்து என்னோட ஃபுல் ஃபேஸையும் Maybelline Fit Me காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இது ஸ்டிக் ஃபவுண்டேஷன்றனால எனக்கு சீக்கிரமாக ஆயில் அப் ஆகிடும். பிரான்சிங்க்கு அதே எல்ஏ கேர்லோட ப்ரோ ஹெச்டி ப்ரெஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி கொஞ்சம் பிரான்சிங் வந்து அதிகமாக பண்ணேன். அப்போ தான் நல்லா சிசல் லுக் இருக்கிற மாதிரி. என்னோட ஹாலோஸ் ஆஃப் த சீக்ஸில், அதே மாதிரி என்னோட ஃபோர்ஹெட்ஸ் கிட்ட,
அப்புறம் ஜா லைன்லலாம் நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பொறுமையா குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்து பிளெண்ட் பண்ணால் போதும். இல்லைனா கொஞ்சம் ஓவராக ப்ராடக்ட் அப்ளை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அதனால. அடுத்து நைக்காவோட ப்ளஷ் டூவை தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் பேர் கிளிட்டரிட்டி. இது வந்து என்னோட சீக் போன் இருக்கு இல்லையா, அதுக்கு லைட்டாக கீழே வந்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட மூக்குக்கு சென்டரில் ஃபோர்ஹெட் நடுவில் லைட்டாக சின்லேயும் போட்டுக்கிறேன். ஸோ தட் அந்த உண்மையாக ப்ளஷ் பண்ணால் எங்கெல்லாம் நேச்சுரலாக இருக்குமோ அங்கெல்லாம். அடுத்து ஹைலைட்டிங் வந்து நான் இன்கலரோட ஹைலைட்டர் யூஸ் பண்ணேன். இதை வந்து எங்கெல்லாம் எப்பவுமே யூஸ்வலாக ஹைலைட் பண்ணுவோனோ அங்கெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். லிப்ஸுக்கு நான் நைக்காவோட லிக்விட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணேன். இதோட ஷேட் ஜும்கி. இது வந்து ஒரு நியூட் மாவ் ஷேட். இது அப்படியே ஆல்மோஸ்ட் என்னோட லிப்ஸ் கலருக்கே வந்துடும். இது என்னோட ரொம்ப ஃபேவரட். அடிக்கடி இதை தான் போட்டுட்ருப்பேன் நான். அண்ட் இந்த லுக்குக்கும் இந்த கலர் வந்து ரொம்ப கரெக்டாக ஆப்டாக இருந்துச்சு. இந்த லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். நான் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் என்னோட மேக்கப் அப்படியே லாக் ஆகி ஒரே பிளேஸில் இருக்கிறதுக்கு. த்ரூ அவுட் த டே மூவ் ஆகாது, சீக்கிரமாக அழியாது, அதுக்காக. இதை அப்படியே ஏர் ட்ரை பண்ண விட்டுருங்க. ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம், அப்படியே காயட்டும். அவ்வளோதான், இந்த லுக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பொட்டு வச்சு தலைவாரினா அவ்வளோதான், முடிஞ்சது. இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் குவிக்காக பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் அதிகமான வேலை உள்ளே போய்க்கிட்டே இருந்தது. Hope you guys like this video. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.